ஹாய் ஹலோ. ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அப்ராட் போனால் அந்த அக்காமடேஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் முதல்ல யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை சில ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் இருக்கும் ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனுக்காக. ஸோ இல்லை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அக்காமடேஷனும் இருக்கும், அதுலேயும் போங்க. ஃபஸ்ட் நீங்கள் வரதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ எல்லாமே ரொம்ப செலவு அதிகமாக இருக்கே அப்படின்னு தான் தோணும். பட் நீங்கள் வந்து வெளிநாடு வரணுன்னா செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆனால் பட் ஒன் திங் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய வெப்சைட்டில் போய் தேடும்போது நிறைய பேர் இந்த மாதிரி நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம எல்லாம் காசு கட்டின பிறகு நம்ம இங்கே வந்து இப்போ இந்த ஏர்போர்ட்டில் இருக்கேன், அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க ஃபோனும் எடுக்க மாட்டாங்க. இல்லை அவங்க ஏற்கனவே கொடுத்துருந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அவங்களும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஏமாந்துடாதுங்க. சில பேர் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் 1-2 நடந்திருக்கு. அவங்களெல்லாம் அப்புறம் போன காசு போனது தான். அப்புறம் வந்து நீங்கள் திடீர்னு இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு அக்காமடேஷன் தேட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி ஆன்லைனில் தேடும்போது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு யாரும் தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி இல்லை ஸ்டூடெண்ட் அக்காமடேஷன் சில ட்ரஸ்டட் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நான் உங்களுக்கு நான் வெப்சைட்ஸ் ஏதாவது அனுப்புகிறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் அவங்க வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டே கொஞ்சம் ஃபீ கட்ட சொல்லுவாங்க. சரியா, அக்காமடேஷனுக்கு அந்த ஃபீஸ் கட்டிட்டு நீங்கள் கான்ட்ராக்ட் இருக்கும். இங்கே வந்து ஒரு அக்காமடேஷன் போகிறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 6 months அப்படி கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்கள் லாங் டர்மாக இல்லை ஷார்ட் டர்ம் எடுக்கிறீங்களா அது வந்து நீங்கள் சொல்லிட்டு போங்க. இல்லை உங்களுக்கு ஏற்கனவே இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக நீங்கள் இங்கே வந்து வந்தாலும் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் நீங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக தேடிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த அக்காமடேஷன் இல்லை வேறு ஏதாவது அக்காமடேஷனில் போனாலும் அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு அப்புறமா வேறு ஏதாவது ரூமுக்கு போகிறது அந்த மாதிரி இருக்கும். இங்கே வரதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டுறதுக்காக பேங்க் லோன் தருவாங்க. அந்த அமௌண்ட் நீங்கள் மொத்தமாக ஃபஸ்ட்டு கட்டலாம், ஃபஸ்ட்டில் பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு. இல்லை உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் தருவாங்க. மொத்த அமௌண்ட் இப்போ சப்போஸ் பேங்க் வந்து உங்களுக்கு எஜுகேஷனுக்கு 20 லட்சம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், படிப்புக்கு மட்டும். பேங்க் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் லோனுக்கான அமௌண்ட்டும் தருவாங்க, உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான அமௌண்ட்டும் தருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ எஜுகேஷனுக்கு வந்து ஒரு 20 lakhs உங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் இடம் வேணும் இல்லையா, அதுக்கான காசுக்காகவும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6-7 lakhs அதுவும் சேர்த்து கவர் பண்ணி தான் பேங்க் லோனே கொடுக்கும். நீங்கள் மொத்தம் 20 lakhs ஒரேடியாக எடுத்து பேங்க்குக்கு பே பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பேங்க் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இப்போ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற அமௌண்ட் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டுங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பர்டன் குறையும். இப்போ சப்போஸ் உங்களோட சொந்த காசு நீங்கள் பே பண்ணிட்டு போகிறதா இருக்கிறதுனால அது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் ஒரேடியாக கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, கொஞ்சம் டைம் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ஃபாரின் கரன்சி, இப்போ எந்த கண்ட்ரி போகிறீங்க, இப்போ யூஎஸ் போகிறதா இருந்தால் ஒரு $300 இல்லை $400 அந்த மாதிரி. யூகேனா ஒரு 300 pounds இல்லை 400. ஒரு 1 month சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு காசு எடுத்துக்கோங்க. அவ்வளோ எங்கேயுமே நீங்கள் வந்து காசு கேரி பண்ணணும்னு அவசியம் கூட இருக்காது. கேஷ் வேணுன்னா நீங்கள் ஒரு $50 இல்லை 50 pounds இல்லை 100 pounds அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் பேங்க்கிட்ட லோன் அப்ளை பண்ணும்போது கேளுங்க, அவங்க வந்து ஒரு ஃபாரெக்ஸ் கார்டு தருவாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கார்டு. அதில் எப்படின்னா நம்ம இந்தியன் ரூபீஸ் அதில் டெபாசிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கு பவுண்ட்ஸ் வேணும்னா பவுண்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், டாலர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்போதே ஏதாவது ஒரு பேங்க் இருக்குது, எந்த பேங்க்கில் எடுக்கிறீங்களோ அந்த பேங்க்கு மொபைல் பேங்கிங் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஐஎன்ஆரில் இருக்கிற இந்தியன் ரூபீஸில் இருக்கிற அமௌண்ட் வந்து அதில் அந்த ப்ரீபெய்ட் கார்டுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கரன்சியில் வேணுமோ அதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரதுக்கு முன்னால் ட்ராவலுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? ஃபஸ்ட்டு அக்காமடேஷன் சார்ட் அவுட் பண்ண பிறகு உங்கள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணிப்பீங்க. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு
அந்த வீசா ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வீசா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு உங்களுக்கு வீசா வீட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இங்கே வந்து ரீச் ஆகிடுவீங்க. பட் இங்கே வரதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து உங்களோட ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். எந்தெந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்றாப்புல இப்போது இந்த வெதர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போது யூகேனா ரொம்ப குளிரும். சப்போஸ் நீங்கள் செப்டம்பர் இன்டேக்கில் வரீங்கன்னா வின்டர் இருக்கும். ஸோ ரொம்ப குளிராகவும் இருக்கும். செப்டம்பர் ஜான்வரியில் வரீங்கன்னா அதுக்கேற்றாப்புல நீங்கள் தேவையான உங்களோட துணியெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷூஸு, க்ளவுஸு, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான இந்த மாதிரி நூடுல்ஸ், சில பேர் நூடுல்ஸ் அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கிற மசாலாஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா, அப்புறம் ரைஸ் ஏதாவது வேணும்னா ரைஸ் எல்லாம் தேவைப்படும். இங்கேயும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். பட் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இங்கே கிடைச்சாலுமே ஃபஸ்ட் நீங்கள் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விலை ரொம்ப கூட அப்படின்னு தோணும். பட் அதெல்லாம் இருக்காது, நார்மல் தான் இருக்கும். கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு பழகிடும். ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் அதிகமாக தருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 or 40 kgs பேக்கேஜ் அலவன்ஸ் தருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டூடெண்ட் இல்லை அந்த கேட்டகரிஸ் இருக்கும். அந்த கேட்டகரிஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம். டிக்கெட் புக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆகும். அப்புறம் நீங்கள் வீசா ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு சில டைம்ஸ் மோஸ்ட்லி சிம் கார்டு தருவாங்க. அந்த சிம் கார்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் வரதுக்கு முன்னால் உங்கள் மொபைல் சிம் கார்டில் இப்போ சப்போஸ் இந்தியா சிம்மே எடுத்துன்னு வரீங்க, இந்த ஒரு சிம் கார்டு எடுத்துன்னு வரல அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஆக்டிவேஷன் இருக்கும் உங்கள் ஃபோன் நம்பரில். அது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணின பிறகு இதுதான் மெயினாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காசு கையில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே லேண்ட் ஆன பிறகு நீங்களே யூனிவர்சிட்டிக்கு வந்துடுவீங்க. அடுத்து நீங்களும் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கும் சொல்லுவீங்க. அவ்வளோதான் ப்ரெட்டி மச். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருக்குன்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கோட்டேஷ் NT அப்படின்னு இருக்கும். நானும் வந்து இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு நான் வெளிநாடு வரும்போது இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து தான் நானும் வந்தேன். எனக்கும் யாரும் வெளிநாட்டில் இல்லை ஃபஸ்ட் டைமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இங்கே வந்த பிறகு உங்களுக்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அப்புறம் உங்களுக்கும் கொஞ்சம் நம்மளே ஒரு நாளில் கொஞ்ச நாள் ஒரு ஊரில் இருந்தால் நமக்கே நிறைய எக்ஸ்போஜர் கிடைக்கும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இங்கேயும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பார்ட் டைம் கொஞ்சம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மொத்த லோனும் ஒரே வாட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் இந்த மாதிரி வேலை உங்களுக்கு வந்த உடனே ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடச்சிதுன்னா ஒரு 20 hours நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு கவர் ஆகும். யூனி ஃபீஸ் மட்டும் நீங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.